தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளூர் அருகே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பொதுமக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் போட்டியிடுவது தொடர்ந்து திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன் ஆகியோருடன் திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க சென்ற போது அப்பகுதியின் பொதுக்குழு உறுப்பினர் சிட்டி பாபு தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பூண்டி ஒன்றிய பெருந்துணைத் தலைவர் மகாலட்சுமி மோதிலால், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோதிலால், ஒன்றிய கவுன்சிலர் மஞ்சு லிங்கேஷ்குமார், ஒன்றிய நிர்வாகிகள் நடராஜன், ஆனந்த், சித்ரா, ரமேஷ் மற்றும் திருப்பாச்சூர் கிளைக்கழக செயலாளர்கள், பிரதிநிதிகள், இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளான 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி தருவதாகவும், 250 ரூபாய் என்ற ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்றும், மகளிருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் உரிமை தொகை வழங்கப்படும், இளைஞர்களுக்கு ஓர் ஆண்டு கால ஊக்கத்தொகையுடன் தொழில் பயிற்சி அளிக்கப்படும், அனைத்து தரப்பு மக்களும் உயர் சிகிச்சை மற்றும் சிக்கலான அறுவை சிகிச்சை இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளில் செய்து கொள்ள ஏதுவாக ரூபாய் 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும், வருகிற தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார். திருவள்ளூர் செய்தியாளர் சுகுமார். நீங்க பஸ்ல உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு பள்ளிக்கு போறாங்களா, 5ஆம் கிளாஸ் வரல இருக்கக்கூடிய பள்ளிக்கு போறக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலையில சிற்றுண்டி கொடுக்கிறாரு முதலமைச்சர். காலையில நீ சமையல் பண்றது கஷ்டம்னு 3 குழந்தைகளுக்காக சிற்றுண்டி கொடுக்கிறவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அன்பார்ந்த திருப்பாச்சூரை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் சொன்ன மாதிரி நான் இந்த ஊர் தான், பெருமாள்பேட்டு தான், இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் கோவில் குப்பம் தான் எனக்கு ஊர். அதனால் நான் இந்த மண்ணிலேருந்து வரேன், நம்மளை மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வரேன். நம்ம குடும்பத்தோட கஷ்டம், பொருளாதார நிலைமை, பண கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியும். நானும் தாண்டி தான் வந்திருக்கேன். அதனால் முதல்ல ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் நான் ஒரு 10 வருஷம் கலெக்டராக வேலை பார்த்துருக்கேன்.